ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், இந்தியன் கவர்மெண்ட்டு புதுசாக வாட்ஸ்அப்புக்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல்? அந்த ரூல்னால வாட்ஸ்அப்புக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் வருது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ போக முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த ரூல் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மொபைலில் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது. கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் அந்த சிம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், அல்லடா வேறு சிம் யூஸ் பண்ணலாம். அந்த சிம் டீஆக்டிவேட் ஆகலாம். ஆனால் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண டைமில் எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பரில் தான் வாட்ஸ்அப் ஆக்டிவாக இருக்கும். அதாவது சிம் அந்த நம்பரில் கிடையாது, ஆனால் வாட்ஸ்அப் அந்த நம்பராக இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட்டு சிம் கார்டு பைண்டிங் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சிம் கார்டு போடாமல் அந்த சிம் கார்டோட நம்பரில் வாட்ஸ்அப் ஆக்டிவாக இருந்தால் அது உடனே தான் டீஆக்டிவேட் ஆகும். வாட்ஸ்அப்புக்கு மட்டும் கிடையாது இந்த ரூல், மெசேஜிங் அப்ளிகேஷனான டெலகிராம், சிக்னல் இதுலேயும் இந்த ரூல் அமலாகும். வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிம் கார்டு டீஆக்டிவேட் ஆனாலோ அல்லாட்டா மொபைலில் இருந்து மாற்றினாலோ உடனே தான் வாட்ஸ்அப்பு டீஆக்டிவேட் ஆகும். இனி ஒரே நம்பரில் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா, அதாவது ஃபோன்லேயோ அல்லாட்டா லேப்டாப்பு, கம்ப்யூட்டரில் அது மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தா, இனி அது 6 மணிக்கூர் கூடும்போது ஆட்டோமேட்டிக்கலி லாக் அவுட் ஆகும். அடுத்தது யூஸ் பண்ணணும் என்றால் மொபைல் வாட்ஸ்அப்பில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் லாகின் செய்யணும். எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரூல் கொண்டு வந்ததுன்னு பார்த்தா, சைபர் மோசடி, ஆன்லைன் மோசடினால் பொதுமக்களுக்கு ரொம்பவே பாதிப்பு வருது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அது மாதிரி ஸ்பேம் கால்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் தான் இந்த ரூல் இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. இதுதான் சிம் கார்டு பைண்டிங். இனி சிம் கார்டு யூஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப் மாதிரியுள்ள மெசேஜிங் அப்ளிகேஷன் ஒன்றுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது வாட்ஸ்அப்புக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு புதுசாக கொண்டு வந்த ரூலை பற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.